கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 26-23 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனவனுடைய நீதிக்கும் அவனவனுடைய உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பாராக. ஆமென். நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் முழுமையான ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் கர்த்தரை துதித்து தேவனை ஆராதித்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறீர்களோ, தேவப்பிள்ளையே, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா செடி இருக்குது. அதில் போய் நான் மாங்காவை தேட முடியுமா? முடியாது இல்லையா? அப்போது கொய்யா மரத்தில் கொய்யா பழம்தான் காய்க்கும், மாமரத்தில் மாம்பழம்தான் காய்க்கும். அப்போ நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். நீங்கள் தேவனுடைய கிருபைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்வு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமான நன்மைகளை செய்து தேவனுக்கு உகந்ததான ஒரு உத்தமமான வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை துதிப்பதும் நன்மை செய்ய பழகுவதும். ஆமென். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறது. நன்மை எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிறீங்களோ. நிறைய பேர் தேவனை ஆராதிப்பாங்க, துதிப்பாங்க, ஆனால் நன்மை செய்யணும்னு நேரம் வருகிற போது தன் இருதயம் கூட அந்த பக்கம் திரும்பாதபடிக்கு போயிட்டு சபையில் ஆராதிப்பாங்க. இப்படிப்பட்டதான ஆராதனையை தேவன் அருவருக்கிறார். அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதான பலன். யோசேப்பு தன் வாழ்வு காலத்தில் உண்மையாயிருந்தார். ஆமென். யோபுவும் தன் வாழ்வு காலத்தில் உண்மையும் உத்தமமாயிருந்தார். ஆமென். அந்த செயல்களுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் பலன் என்ன? உங்களை யாருன்னா வெறுக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. தேவனிடத்தில் விட்டுட்டு, அப்பா நீர் எல்லாமும் ஆனவர் ஆண்டவரே, என்னை வெறுக்கிறவர்களும் என்னை சபிக்கிறவர்களும் அநேகம் பேர் இருந்தாலும் என்னை உயர்த்துகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, என் பாதையை அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்கன்னா சபை முழுவதிலும் தண்ணீர் தான். கேட்டை திறந்து வெளியே கூட போக முடியாது, அந்த அளவுக்கு தண்ணீர். ஆனாலும் கர்த்தரை துதிக்கிற துதி என் ஆத்துமா எப்போதும் சொல்லி கொண்டிருக்க. ஏன்னா அவர் செய்த நன்மைகள் 1000, அவர் பாராட்டின தயவு பெரியது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் செஞ்ச நன்மையை விட்டுட்டு நான் இப்படி மாறிட்டனே, இவ்வளோ தண்ணி வந்துச்சு, இப்படிப்பட்டதான ஒரே ஒரு சிந்தை கூட என் இருதயத்தில் வராதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறதை போல தேவ பிள்ளைகளை நீங்களும் சோதனை காலத்தில் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் உங்கள் செய்கையை தேவன்